ஐயா அவர்களுடைய நினைவு நாள். இந்த நாளில் கர்த்தர் ஆண்டவர் இந்த கூட்டங்களை தேவன் எனக்கு நடத்தும்படியாய் சகோதரர் டிஜி தினகரன் ஐயா அவர்கள் அங்கிள் அவர்கள் எனக்கு இந்த ஆலோசனைக்கு கொடுத்தார்கள். அவர்கள் கொடுத்த இந்த ஆலோசனைப்படி ஒவ்வொரு ஆண்டுகளும் இந்த கூட்டங்களை கர்த்தர் நடத்த ஆண்டவர் கிருபை செய்து வருகிறார். இந்த நாளிலும் கர்த்தர் தாமே நம்மை அதிகமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் மத்தியில் இருக்கிற பாசராஜன் என்றவர்கள் முன்பாக வந்து இப்பொழுது ஆமை இந்த நினைவு நாளில் கர்த்தர் தேவனுக்கு முன்பதாக கர்த்தருடைய ஆமை ஒரு வாழ்த்துக்களை நம்மத்திலே அவர்கள் அளிப்பார்கள். கர்த்தருமை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துடைய ஈடு இணையற்ற உன்னதமான வல்ல நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இது நம்மாலும் நம்முடைய சந்ததிகளாலும் பரலோகத்தாலும் பரலோகத்தின் தூதர்களாலும் தேவனால் அனுப்பப்பட்ட தேவனுடைய உன்னதமான ஊழியக்காரனாகிய அன்பான ஐயா எஸ்பி டேனியல் அவர்களை ஒருவராலும் மறக்கவே முடியாத ஒரு நாள். ஒரு ஊழியன் எழும்பி தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் பட்டணத்திற்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு அந்த ஊழியரை நாம் கண்களிலே காண்கிறோம். ஆனால் எலியா என்ற தேவ மனுஷன் அவன் வெளியே வந்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு அவர் என்ன செய்தார், எப்படி ஜெபித்தார், இஸ்ரவேல் ஜனத்திற்காய் எப்படி கதறினார், பின்வாங்கி போன அந்த ஜனங்களுக்காய் என்ன வேதனைப்பட்டார், எப்படி உபவாசித்தார், யாருக்குமே தெரியாது, ஒருத்தருக்கு தெரியாது. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை வந்த பொழுது, அவர் வெளியே வந்த பொழுது தேசம் அசைந்தது. ஜனங்கள் முகங்குப்புற விழுந்தார்கள், கர்த்தரே தேவன் என்று கதறினார்கள். ஆகவே அவருக்குள் இருந்து மறைந்திருந்த காரியங்கள் வெளிப்பட பல காலங்கள் ஆயிற்று. அதற்கு பிறகு தேவன் அவரை வெளியே கொண்டு வந்தார். அதே போல தான் அன்பான அருமையான தேவனுடைய தாசன் அருமை ஐயா அவருடைய வாழ்க்கை வரலாறை குறித்து அநேக சாட்சிகளை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். மகிமையாய் தேவனுடைய கரத்தாலே வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு அருமையான ஒரு தாசன். அவர் மூலமாய் அநேக ஊழியர்கள் நின்று பல இடங்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் செய்து வருகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரே ஒரு காரியத்திற்காக நாம் ஜெபிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். என்ன அது? ஆண்டவர் எலியாவை வல்லமையாய் பயன்படுத்தி தேசத்தை ஆண்டவர் அசைத்த பிறகு அப்படியே ஆண்டவர் விட்டுவிடலை, ஒரு எலிஷாவை கர்த்தர் எழுப்பினார். ஆகவே ஆண்டவர் அந்த அருமையான தேவதாசனுடைய வாழ்க்கைக்கு பிறகு பல எலிஷாக்களை ஆண்டவர் எழுப்ப வேண்டும். அப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் நமக்கும் நம்முடைய தேசத்திற்கும் தேவை. ஜனங்கள் அசைக்கப்பட வேண்டும். அவர்கள் பார்க்கிற பார்வையில் தானே முகங்குப்புற விழுந்து இயேசு தெய்வம் என்று அறிக்கை செய்ய வேண்டும். அவர்கள் ஜெபிக்கும் பொழுது ஜனங்கள் நடுங்கி ஆண்டுடைய பாதத்தில் விழ வேண்டும். கர்த்தரே தெய்வம் என்று சொல்லத்தக்கதாய் பலத்த அற்புதங்கள் அவர்கள் மூலமாய் நடக்க வேண்டும். தேசத்தின் ஜனங்களும் தலைவர்களும் ஆண்டவராய் இயேசு மெய் தேவன் என்று சொல்லி அறிக்கை செய்ய வேண்டும். ஆகவே இந்த நாட்களில் இருக்கிற நாம் ஆண்டுடைய சமூகத்தில் அதற்காய் செபிக்க எங்கள் மத்தியிலே இந்த நாளில் நாங்கள் நினைவு கூறும்படி இப்படிப்பட்ட ஒரு மகிமையான
ஒரு தேவதாசனை எங்களுக்காய் எழுப்பி கொடுத்தீர் ஆண்டவரே, அதற்காய் ஸ்தோத்திரம் என்று நாம் நிறுத்திவிடக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் மிகுந்த பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். அருமையான பாஸ்டர் பீட்டர் அவர்களை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். அதே போல் அநேக ஊழியர்களை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். ஆனால் இன்னும் தேவன் மகிமையாய், அவரை பார்க்கலும் அதிகமாய், அவரை போல அல்ல, அவரை பார்க்கலும் அதிகமாய் வல்லமையாய் ஊழியம் செய்கிற ஊழியர்களை எழுப்ப வேண்டும். பல பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஃபாதர் பால் கடம்பவனம் என்று சொல்லப்பட்ட ஒரு தேவனுடைய ஊழியர் ஒருவர் இருந்தார். அநேக சபைகளை அசைத்த ஒரு தேவ மனிதன். அவர் என்னுடைய தாத்தா முறை. அவர் கடைசி கட்டம் வந்த பொழுது, கடைசி மரண படுக்கை வந்த பொழுது, என்னுடைய தாயாருடைய தம்பியை அழைத்து அவர் கரத்தை பிடித்து கொண்டு சொன்னார், தம்பி, நான் மறைந்து போகிறேன். நான் எங்கெல்லாம் ஊழியத்துக்கு சென்றேனோ அங்கெல்லாம் ஜனங்கள் சந்திக்கப்பட்டார்கள், அற்புதங்களை பெற்றார்கள், விடுதலை பெற்றார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் எனக்கு தெரிந்து இதுவரை என் சந்ததியில் யாருமே அப்படி எழும்பவில்லை. ஆனால் இப்பொழுது உனக்கு சொல்லுகிறேன், எனக்கு பிறகு ஊழியர்கள் எழும்ப வேண்டும் என்று சொல்லி நீ ஜெபி என்று சொல்லி அவர் மறைந்து போனார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தேவ மனிதனுடைய அந்த அபல குரல், அந்த ஏக்கம் இன்று எங்கள் குடும்பத்திலே 150 முழு நேர ஊழியர்களை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் பூமியில வாழ்ந்தது ஒரு பெரிய பாக்கியம் இந்த பூமிக்கு, இந்த தேசத்திற்கு. அவரை நினைவு கூறும்படியாய் இந்த நாளிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். விசேஷமாக நம்ம மத்தியிலே இந்த நாளிலே கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படி வந்திருக்கிற அருமையான ரெவரண்ட் டிஎம்டி பெஞ்சமின் அவர்கள் தேவனால் மிக வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரம். அவருடைய சபையில் நான் ஊழியம் செய்திருக்கிறேன். பல ஆயிரக்கணக்கான ஜனங்களை கொண்ட ஒரு மகிமையான சபை. கர்த்தர் அவருக்கு அநேக கிருபைகளை சிறு வயதிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் சொல்வது எனக்குரிய 15 ஆண்டுகளுக்கு முன்பே அவருடைய சபைக்கு சென்றிருக்கிறேன். அன்றே நிரம்பி வழிகிற ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பலத்த அற்புதங்களினாலும், பலத்த அடையாளங்களினாலும், பலத்த வல்லமையினாலும் தேவனுடைய நாமத்தை உலகத்திற்கு வெளிப்படுத்துகிற ஒரு அருமையான தேவனுடைய தாசன். இந்த நாளிலே, இந்த நினைவு கூறுதலின் நாளிலே நம்ம மத்தியில் இருப்பது பெரிய ஒரு மகிழ்ச்சி, பெரிய ஒரு சந்தோஷம். ஏனென்றால் அடுத்த தலைமுறை அது யாராக இருந்தால் அடுத்த தலைமுறை முந்தின தலைமுறையை பார்க்கலும் மிக மிக அதிகமாய் வல்லமையாய் பிரகாசிக்க வேண்டும். உங்களிலும் ஆண்டவர் அப்படிப்பட்டவளை எழுப்புவார். ஆண்டவர் யாருடைய உள்ளத்தில் அந்த ஏக்கமும் தாகமும் இருக்கிறதோ, ஆண்டவர் என்னை கூட மால் பயன்படுத்த முடியுமா என்று கேட்டால் ஆண்டவர் சொல்லுவார், இன்றே நான் பயன்படுத்துகிறேன் என்று சொல்லுவார். இன்றிலிருந்து தேவன் உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார். நான் ஒரு சாதாரண பெண் தானே என்று நீங்கள் எண்ணாதீங்க. கர்த்தர் உங்களை தெபொராளை மாற்றுவார். நான் ஒரு சாதாரண வாலிபன் தானே என்று எண்ணாதீர்கள். தேவன் உங்களை கிதியோனாய் மாற்றுவார். நான் எல்லாராலும் துரத்தப்பட்டவனே எண்ணாதீங்க. தேவன் உங்களை மோசையாய் மாற்றுவார். ஆண்டவர் எலிஷாவை மாற்றுவார். எலியாவாய் தேவன் மாற்றுவார். உங்களுக்கு தேவையானது தாகம் மாத்திரம்தான். நிரப்புவது தேவனுடைய காரியம். தாகம் மாத்திரம் உங்களுக்கு இருந்தால் போதும், தேவன் உங்களை நிரப்புவார். அது ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வாதமான செய்தியை கேட்டு நாளில் அற்புத அடையாளங்களை பெற்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். காத்திருக்கிறீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஊழியம் உண்டு. நீ வரும் நாட்களில் இவ்வளவு வல்லமையான ஊழியனை கர்த்தர் மத்தியிலே அழைத்து வந்திருக்கிறபடியால் அநேகரை அழைத்து வாருங்க. எனக்கு மிக மிக நெருக்கமான ஒரு அன்பான ஒரு தேவனுடைய ஊழியன், நான் இருதயத்தின் ஆழத்தில் அதிகமாக நேசிக்கிற ஒரு தேவனுடைய ஊழியன், அருமையான பாஸ்டர் மூலமாக அறிமுகமானார். அவர் ஏறக்குறைய 15 ஆண்டுகளுக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக
பாஸ்டர் மூலமாக அது அறிமுகமான். அந்த நாள் இந்த நாள் வரை கர்த்தர் நல்ல ஒரு ஐக்கியத்தை, அன்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவருடைய வளர்ச்சி, அவருடைய வல்லமையான ஊழியம், அவை எல்லாவற்றையும் கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிற அநேகரில் முதன்மையானவனாய் நான் இருக்கிறேன். முதன்மையாய் இருந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகவே கர்த்தர் அவரையும் அந்த குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். அந்த 4 நாட்களும் தேவன் பலத்த கிரிகளை செய்வார். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் எதையாவது உங்கள் உள்ளத்திலே நீங்கள் எண்ணி வாஞ்சியோடு அவளோடு நீங்கள் வந்திருந்தால் தேவன் அதை அல்ல, அதை பார்க்கும் மகா பெரிதானதை நீங்கள் பெற்று செல்லும்படியான பாக்கியத்தை கர்த்தர் கட்டாயமாய் கட்டளையிடுவார். உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பெருகவே பெருகச் செய்வாராக. God bless you. God bless you. God bless you. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பாஸ்டர் ஸ்பிடியானில் ஐயா அவருடைய நினைவு நாளை நினைவுறும்படியான ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை கர்த்தர் இந்த ஆண்டிலும் கர்த்தர் கிருபை தந்தார். விசேஷமாய் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிற தேவதாசனை கர்த்தருடைய தேவனாம் சிலுவையிலே கர்த்தர் மறைத்து கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு தேவனோடு பேசும்படி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உடைய கரங்களில் நாளும் உடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரை பேசி சபையினுடைய ஸ்தாபகர் எஸ்பிடியானில் ஐயா அவர்களுக்காக மக ஸ்தோத்திர ஆண்டவரே, அவர்கள் மூலமாய் கர்த்தாவே ஆண்டவரை ஸ்தாபிக்கப்பட்ட இந்த ஊழியம் ஆண்டவரே அநேக தேவ ஊழியர்கள் உண்டு. ஆண்டவரை இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த நாளிலும் கூட அவர்கள் இந்த ஊழியங்களை கர்த்தர் இதுவரையிலும் ஆண்டவர் தேவ நிறைவேற்றி வருகிறதற்காக மக ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட இந்த நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே தொடர்ந்து கர்த்தர் நம்முடைய நாட்களிலே தண்ணி நடத்துவீராக. விசேஷமாய் தேவனுடைய வார்த்தையை சுமந்து வந்திருக்கிற ஆண்டவரை சகோதரன் டிஎம்டி பெஞ்சின் அவர்களுக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய கரத்தில் உடைய தாசனை கரத்தில் எடுத்து நீர் வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்தும். பரத்திலிருந்து நம்முடைய வார்த்தைகள் வருவதாக, ஜனங்களை ஆண்டவர் எழுப்பத்தக்கதாக, ஜனங்களுடைய வார்த்தையினாலே விடுவிக்கப்படத்தக்கதான தேவ வல்லமை இந்த மைதானத்துக்குள் ஆண்டவர் வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். உடைய தாசனை அதிகாரப்படுத்தும். கர்த்தர் எடுத்து வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்தும். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டிலும் இந்த ஆசீர்வாத பெருவிழாவிலே இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுக்கும்படி பகிர்ந்தளிக்கும்படி தேவனை அழைத்து எங்கள் நடுவில் நீர் கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் நீர் வெளிப்படுவீராக. தொடர்ந்து தெய்வ கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை வைத்து ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். நடுவில் இருக்கிற சகோதரர் டிஎம்டி பெஞ்சிபின் அவர்கள் அன்பு சகோதரன் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையாய் நம்ம திருவாரு கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்போம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிருபையும் ஆட்சிமையும் மேன்மையும் மகத்துவம் நிறைந்தவராகிய கிறிஸ்து இயேசுவின் புகழ்ச்சி நிறைந்த நாமத்தினாலே உங்கள் அனைவருக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் இந்த கூட்டங்களை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற அருமையான கனத்துக்குரிய பாஸ்டர் பீட்டர் அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பல ஆண்டுகளாக தேவனுடைய உன்னதமான உத்தியோகத்திலே இணைந்து கர்த்தருடைய ராஜ்யத்தின் வேலையை செய்வதற்காக தேவன் கொடுத்த பாக்கியத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆச்சரியமான அற்புதமான ஒரு நல்ல சபை, ஒரு நல்ல குடும்பம் கர்த்தர் விதமாய் கனம் பண்ணி இருக்கிறார். கர்த்தர் இன்னமும் உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. மிக முக்கியமாக இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிற அருமையான கனத்துக்குரிய ரெவரண்ட் டாக்டர் ராஜன் எட்வர்ட் அவர்கள் அருமையான அண்ணன் என்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு தேவனுடைய உத்தியோகத்திற்காக தேவனுடைய மனிதர்கள் வாழ்வதும் வளர்வதும் உயர்வதும் என்பதிலே எவ்வளவு கவனசாலி என்பதை குறித்து நீங்கள் அவர்கள் முதலாவது அறிவித்த அறிவிப்பிலேயே நீங்கள் அதை கவனித்திருப்பீர்கள். அவ்விதமாய் தேவ சமூகத்தில் கொண்ட சுவிசேஷ பாரத்தின் நிமித்தம் இந்த உலகமெங்கிலும் கர்த்தருடைய உன்னதமான ஊழியத்தை மனதார செய்து வருகிற ஒரு தேவனுடைய மனிதன். பல
ஊழியர்களை கர்த்தருக்காக எழுப்புவதிலும், திருச்சபையிலே கர்த்தர் கொடுத்ததான மகத்துவமான நல்ல வேலையை செய்வதிலும், சுவிசேஷ பிரபல்யத்திலும், ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தைகளை பிழையின்றி பேசுவதிலும் கணிசசாலியாய் கர்த்தர் அவர்களை கனம் பண்ணுகிறார். இருதயபூர்வமாய் இந்த எளியவனுக்காய் தேவன் ஏற்படுத்தின மேடையில் அவர்கள் அமர்ந்திருப்பதிலே மனதார மகிழ்ச்சி அடைகிறேன். இருதயமாற கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். மனதார அவர்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக, கனம் பண்ணுவாராக. மேடையில் அமர்ந்திருக்கிற பரிசுத்தவான்களுக்காக, இசையாளர்களுக்காக, கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவருக்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். 1845 முறை 66 புஸ்தகம் கொண்ட பரிசுத்த வேதாகமம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு சீக்கிரம் வருவார் 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 என்று நம்மை உத்வேகப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆகையினாலே கிறிஸ்து இயேசுவின் வருகைக்காக ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும். உலகமெங்கிலும் வாழ்கிற ஜனங்கள் அத்தனை பேரும் ஆண்டவராகி கிறிஸ்து என்கிற நாசியின் சுவாச காற்றின் அர்த்தசாரம் என்னதென்று அறிய வேண்டும் என்பதற்காகவே இந்த சுவிசேஷ பிரபல்யங்கள் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் அறிவீர்கள். தேவனுடைய ஆச்சரியமான அற்புதமான நல்ல ஊழியத்தை செய்து நித்திய ராஜ்யத்தில் பிரவேசித்த அருமையான தேவ மனிதனுடைய நினைவு நாளை எண்ணி இந்த சுவிசேஷ கூட்டங்கள் ஏற்படுத்தினாலும், இந்த கூட்டங்கள் கர்த்தராகி கிறிஸ்து இயேசுவின் வருகையை அதிவேகமாய் இயேசு வரப்போகிறார் என்பதை பிரதிபலிப்பிக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. இந்த 4 நாட்கள் கூட்டங்களிலும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் வருகிறார்கள். கர்த்தர் நமக்காய் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். மிக வேகமாய் தேவனுடைய வார்த்தை வசனங்களை தியானம் செய்ய போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 13வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தேவனுடைய மெல்லிய சத்தம் நம்மத்திலே துணிப்பதற்காக, தேவனுடைய பிரசன்னம் நம்மை முழுமையாய் ஆளுகை செய்வதற்காக ஒரு மனிதனுடைய குரல் எங்களுக்கு வேண்டாம் சாமி. பரலோக குரல் எங்கள் மத்தியிலே துணிப்பதாக. நிறங்களோடு பேசும் ஆண்டவரே, நிறங்களோடு பேசுவென்று ஆண்டவரை நோக்கி சொல்லலாமே. தேவனுடைய கிருபைக்காக வாஞ்சிக்கிறவர்கள், விடுதலை எதிர்பார்த்து வந்திருக்கிறவர்கள், என் இயேசு எனக்கு சுகம் தர வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறவர்கள், என் இருதயத்தில் இருக்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் பரலோகம் தந்தே ஆக வேண்டும் என்று நிர்பந்தத்தோடு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் வறுமையாய் திரும்புவதில்லை. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய நன்மை நம்பத்திலே வெளிப்பட போகிறது. பரலோகம் நமக்காய் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அவரை ஸ்தோத்திரத்தோடு கட்டாயத்தோடு ஆண்டவரை என்னோடு பேசும் என்று சொல்லலாமா? உன்னத பலன் வன்மையுடன் நடக்க, உன்னத பலனீய வன்மையுடன் நடக்க, உன்னத பலனீய வன்மையுடன் நடக்க, கிருபையை சொரிந்திடுமே உமது கிருபையை சொரிந்திடுமே.
சோரிந்திடுமே, உமது கிருபையை சோரிந்திடுமே, கிருபையை சோரிந்திடுமே, உமது கிருபையை சோரிந்திடுமே. கிருபையின் அரசே, சபையதின் சீரசே, கிருபையின் அரசே, சபையதின் சீரசே, கிருபையை சோரிந்திடுமே, உமது கிருபையை சோரிந்திடுமே. கைகளை தட்டி இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனுடைய வல்லமை நமத்தில் வெளிப்படுவதற்காக நமது தேவனை ஸ்தோத்திரிக்கலாமே. ஆதி சபையது போல ஆவியின் வரங்களினார், ஆதி சபையது போல ஆவியின் வரங்களினார் அலங்கரித்தமை ஆட்கொண்டு உமது, அலங்கரித்தமை ஆட்கொண்டு உமது கிருபையை சோரிந்திடுமே, உமது கிருபையை சோரிந்திடுமே. கிருபையின் அரசே, சபையதின் சீரசே, கிருபையின் அரசே, சபையதின் சீரசே, கிருபையை சோரிந்திடுமே. இயேசுவின் நாமமதையா நேசர்கள் உயர்த்திடவே, இயேசுவின் நாமமதையா நேசர்கள் உயர்த்திடவே, பேசும் அடியார் பலனடைந்திடவே, பேசும் அடியார் பலனடைந்திடவே, கிருபையை சோரிந்திடுமே, உமது கிருபையை சோரிந்திடுமே. கிருபையின் அரசே, சபையதின் சீரசே, கிருபையின் அரசே, சபையதின் சீரசே, கிருபையை சோரிந்திடுமே. ஆயத்தமாகிடவே நாயகன் வருகையிலே, ஆயத்தமாகிடவே நாயகன் வருகையிலே, மாயமான யாவையும் அகற்ற, மாயமான யாவையும் அகற்ற கிருபையை சோரிந்திடுமே, உமது கிருபையை சோரிந்திடுமே. கிருபையின் அரசே, சபையதின் சீரசே, கிருபையின் அரசே, சபையதின் சீரசே, கிருபையை சோரிந்திடுமே, உமது கிருபையை சோரிந்திடுமே, உமது கிருபையை சோரிந்திடுமே, உமது கிருபையை சோரிந்திடுமே. பேசும் அடியார் பலனடைந்திடவே,
பேசும் அடியார் பலனடைந்திடவே கான்மாலையும்மை பின்தொடரவே கான்மாலையும்மை பின்தொடர்ந்திடவே கிருபை சோரிந்திடுமே உமது கிருபை சோரிந்திடுமே கிருபையின் அரசே சபையலின் சிரசே கிருபையின் அரசே சபையலின் சிரசே கிருபையை சொரிந்திடுமே கிருபையை சொரிந்திடுமே. ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வரவேண்டும் தேவ ஆவியே எங்கள் மத்தியிலே வரவேண்டும் தேவ ஆவியே எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும் துயாவியே அன்பினாவியே துணையாளரே ஏற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளமே முறையா வரவேண்டும் வல்லவரே நல்லவரே என்று வரவேண்டும் வல்லவரே நல்லவரே. வானாதி வானங்களுக்கு மேலாக உயர்ந்த சிங்காசனம் அதில் வீற்றிருக்கிற எங்கள் செல்ல தகப்பனை நல்ல தகப்பனை ஆசீர்வாதமும் மாட்சிமையும் மேன்மையும் நிறைந்ததான இந்த இரவுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எத்தனை பாடுகள் எத்தனை சிரமங்கள் எத்தனை கஷ்டங்கள் எங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடத்தான் செய்கிறது. ஒவ்வொரு நாளும் எங்கள் நாசியின் சுவாச காற்றாக என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு தீங்கு நிறைந்த இந்த உலகத்தில் பயணம் செய்து வருகிறோம் ஆண்டவரே. விசுவாச அல்லல்கள் பலதும் எங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் ஒவ்வொரு நாளும் உம்மை நம்பித்தான் எங்கள் பிரயாணங்கள் இருக்கிறது. செல்ல தகப்பனை இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் எங்களை நடத்துவதற்கு நீர் வல்லவராயிருக்கிறேன். எங்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். இன்று இரவு உம்முடைய விருப்பம் இன்றி நாங்கள் இங்கு வரவில்லை சுவாமி. நீர் எதிர்பார்த்ததினாலே நீர் திட்டமிட்டபடியினாலே உம்முடைய ஆதீனத்தில் எழுதப்பட்டபடியினாலே உம்முடைய சமூகம் அதில் அமர்ந்திருக்கிறோம். தமது பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய பிரசன்னமாகுதலை எதிர்பார்க்கிறோம் சுவாமி. தொடர்ந்து நீர் எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய வார்த்தைக்காக வல்லமைக்காக உம்முடைய செயலுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்தும சரீரங்களிலே அற்புதங்கள் நடப்பதாக. எங்கள் இருதயங்கள் எதிர்பார்ப்பதற்கும் அதிகமாய் தம்முடைய ஆச்சரியமான செயலை கர்த்தர்களுக்காய் செய்வீராக சுவாமி. உம்மை நாங்கள் பலவந்தம் செய்கிறோம். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணிகிறோம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது வல்லமை நிறைந்தவராகி கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சர்வ வல்லவரும் மாட்சிமை நிறைந்தவருமாகிய கிறிஸ்துவுக்கு சமீபமாய் மாறி இருக்கிறீர்கள்.
அநேகர் இந்த நம்பிக்கை உள்ளவர்களாகத்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பயணம் செய்து வருகிறோம். அநேகருடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியும் இந்த நம்பிக்கை தங்கள் இருதயங்களில் இல்லை. ஆகையால் தான் இந்த திறந்தவெளி கூட்டங்கள். அநேகர் ஆண்டவராகிய இயேசு என்று ஒருவர் இருக்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு மெய்யான தெய்வம் உண்டு என்று தங்கள் வாழ்க்கையிலே கேள்விப்பட்டிருக்கிறார்கள், அறிந்திருக்கிறார்கள், புரிந்திருக்கிறார்கள். ஆனாலும் கிறிஸ்துவோடு சமீபமாவதிலே தங்களால் இயலாதபடியினால் தூரத்தில் நிற்கிறபடியினாலே ஆண்டவராகிய தேவன் இந்த இரவிலும் இந்த திறந்தவெளி கூட்டங்களை ஏற்பாடு செய்து, நீங்கள் தூரமாய் இருப்பது நல்லதல்ல, நீங்கள் இந்த சமீபத்திற்கு வாருங்கள், என் சமீபத்திற்கு வருவீர்களானால் நீங்கள் அடையும் ஆசீர்வாதங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற நன்மைகள் சொல்லி மிகையாகாதது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. ஒருவேளை வாழ்க்கையிலே கிறிஸ்தவ பண்பாடுகள் உடையவர்களாயிருக்கலாம், கிறிஸ்தவ மேன்மையை பெற்றவர்களாயிருக்கலாம், கிறிஸ்தவ கலாச்சாரங்கள் உடையவர்களாயிருக்கலாம், கிறிஸ்துவை பற்றியதான சத்தியங்கள் பலதும் புரிந்தவர்களாயிருக்கலாம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையை சற்று பரிசோதனை செய்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கை நம்மை பார்த்தே சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு ஆச்சரியமான தெய்வம் உண்டு, அற்புதமான தேவன் உண்டு. நம்முடைய வாழ்வாதாரம் அவரே, நம்முடைய நம்பிக்கையும் அவரே, நம்முடைய எதிர்பார்ப்பும் அவர்தான். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவோடு கூட சார்ந்திருப்பது, சேர்ந்திருப்பது, அவரோடு பின்னி பிணைந்திருப்பது என்கிற ஒரு உன்னத அனுபவம் என் வாழ்விலே இல்லை. நான் தூரமாய்த்தான் இருக்கிறேன் என்று நம்முடைய மனசாட்சியை நம்மை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையால் இந்த முதல் நாள் கூட்டத்திலே கர்த்தராகிய தேவன் நம்மை கட்டாயப்படுத்துகிறார். நீ தூரத்திலே நிற்பது நல்லதல்ல. நீ தூரத்திலே நிற்கும் பொழுது ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் விரும்பினார் போல் பெற்றுக்கொள்ள இயலாது. தூரத்திலே நிற்பாயானால் என் மேன்மைகளை அனுபவிப்பது எப்படி? தூரத்தில் நின்று கொண்டு இயேசு ஐயரே என்னை குணமாக்கும் என்று சொன்னால் எப்படித்தான் அற்புதம் நடக்கும்? தூரத்திலே நின்று கொண்டு ஆண்டவராகிய இயேசுவே, என்னுடைய மகள் வியாதிப்பட்டிருக்கிறார் என்று சொல்வதிலே அர்த்தம் இல்லை. தூரத்திலே நின்று கொண்டு என்னுடைய களஞ்சியம் எல்லாம் நிரப்பும் என்று சொல்வதிலும் அர்த்தம் இல்லை. என் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், தூரத்தில் இருக்கிற நீங்கள் என் சமீபத்திற்கு வாருங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சமீபமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அன்பர்களே, நாம் கிறிஸ்துவோடு சாருவதையும் சேருவதையும் நாம் ஆராதிக்கிற தேவன் எதிர்பார்க்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு என்னும் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் சாதாரணமானவர் அல்ல, ஆச்சரியமான தேவன், அற்புதமான தேவன். நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை குறித்து சொன்னால் மிகையாகாது. அவ்வளவு மேலானவர், உயர்ந்தவர், சிறந்தவர், 1000 10,000 பேர்களில் சிறந்தவராயிருக்கிறார். எவ்வளவோ மகா பெரிய தேவன். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னார். அவருடைய மேன்மையான மகத்துவங்களை வர்ணிக்க இயலாது. அவ்வளவு மாட்சிமையும் மேன்மையும் கொண்டவர். அவருடைய மகத்துவங்களை சொல்லி மிகையாகாதுதானே. அப்படிப்பட்ட ஆச்சரியமான தேவன் சொல்லுகிறார், நீங்கள் தூரத்திலே நிற்பது நல்லதல்ல. பொதுவாகவே கவனித்து பாருங்கள், இந்த பூமியிலே நம்முடைய அன்பர்களாயிருப்பவர்கள், நண்பர்களாயிருப்பவர்கள், நம்முடைய சகோதரர்கள், சகோதரிகள், இந்த பூமியிலே நம் உடன் பிறந்தவர்கள் கூட இருக்கலாம். வாழ்க்கையிலே வசதிகள் இருக்குமானால், மேன்மை இருக்குமானால், செல்வங்கள் இருக்குமானால், கோடி மாடி பணங்கள் இருக்குமானால், நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மைகள் இருக்குமானால், என்னோடு இருங்கள், என்னோடு வாருங்கள், என்னோடு தங்குங்கள், என்னோடு சாப்பிடுங்கள் என்றெல்லாம் பேசுவார்கள். ஆனால் இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத போது எந்த மனுஷனும், உடன் பிறந்தவர்களானாலும் சரி, பெற்ற தாய் தகப்பன் கூட அப்படித்தான், வாழ்க்கையில ஒன்றுமில்லாய்மை வருகிற பொழுது, வெறுமையாக்கப்படுகிற பொழுது இந்த உலகம் நம்மை தூரத்திலே வைத்து விடுகிறது. தூரத்திலே வருகிறான் என்ற உடனேயே அவர்களுக்கு ஒரு அச்சம் உண்டாகி விடுகிறது. நம்மை தூரத்திலே தான் பார்க்கிறார்கள். இந்த உலகம் அப்படி பார்க்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அகில உலகம் முழுவதையும் சிருஷ்டித்த நம்முடைய கர்த்தராகிய தேவன், நம்முடைய சர்வ வல்லமை உள்ள தேவன்,
மனுக்குலத்தின் மேல் அவ்வளவு பாசம நேசமும் பரிவு கொண்டவருமாகி கிறிஸ்து இயேசு சொல்லும் பொழுது, நம்முடைய நேசராகிய தேவன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நீங்கள் தூரமாக இருப்பது நல்லதல்ல. பாவியாயிருக்கலாம், அநியாயக்காரனாயிருக்கலாம், அக்கிரமக்காரனாயிருக்கலாம், வாழ்க்கையிலே குஷ்டம் நிறைந்தவனாயிருக்கலாம், ஆத்துமத்திலே பலனற்று போனவனாயிருக்கலாம், சரீரத்திலே அழகற்று போயிருக்கலாம், செல்வங்களற்று போயிருக்கலாம், மேன்மைகளற்று போயிருக்கலாம். நீ தூரத்திலே இருப்பது நல்லதல்ல. நீங்கள் ஏன் தூரமாக இருக்கிறீர்கள்? ஒரு காலங்களிலே, ஒரு சமயங்களிலே சிலர் தூரமாயிருந்தோமானால் கிறிஸ்துவுக்குள் நம்முடைய வாழ்க்கை அவருக்கு சமீபமாய் மாற்றப்பட்டது. ஆனால் பலருடைய வாழ்வு இன்றைக்கு ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு என்கிற சத்திய தெய்வத்தை விட்டு தூரமாய் இருப்பதினால் தான் இந்த முதல் நாளில் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு நம்மை பார்த்து சொல்கிறார், பரலோகம் நம்மை பார்த்து சொல்கிறது, நீங்கள் தூரத்திலே நின்றது போதும், என் சமீபத்திற்கு வாருங்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பார்க்க எங்கோ தூரத்தில் நின்று ஒரு பாட்டை கேட்கிறது, ஏதோ தூரத்தில் நின்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்டது, ஏதோ தூரத்திலே நின்று கொண்டு ஆவிக்குரியவர்களுக்காக உதவி செய்கிறேன் என்று சொல்லுவது, ஏதோ நண்பர்களுக்காக என்று சொல்லப்படுகிற சொந்த பந்தங்களுக்காக என்று சொல்லி நின்ற காலங்கள் எல்லாம் முற்று பெற்றது. கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடிவு காலத்தை கொண்டு வருகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், உன் வாழ்க்கை சரித்திரத்தை மாற்றி, உன் வாழ்க்கை சரித்திரத்தை புதிதாக்கி, நீ கிறிஸ்துவுக்கு சமீபமாய் ஆண்டவராகிய கிறிஸ்துவோடு சார சேரும் சிலாக்கியம் உனக்கு அருளுகிறார். யாராயிருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாயிருந்தாலும் சரி, எக்குலம் சார்ந்தவர்களாயிருந்தாலும் சரி, எக்குடும்பம் சார்ந்தவர்களாயிருந்தாலும் சரி, கடந்த காலங்களை குறித்து சிந்தியாதிருங்கள், கடந்த நாட்களை குறித்து சிந்தியாதிருங்கள். கடந்த நாட்களிலே ஐயோ நான் ஒரு பாவியான மனுஷன், அசுத்தமான மனுஷன், ஒரு அக்கிரம செய்கைக்காரன், என்னுடைய வாழ்வு எனக்கே பிடிக்கவில்லை, அப்படிப்பட்ட ஒரு துன்மார்க்கன், கிறிஸ்துவுக்கு எனக்கு ரொம்ப தூரம் ஐயா என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னைத்தான் கர்த்தர் இந்த இரவிலே கட்டாயப்படுத்துகிறார். நீ அவருக்கு சமீபமாகி ஆகித்தானாக வேண்டும். பிழைக்க விரும்பினால், சுகமாக விரும்பினால், நன்மையை பெற விரும்பினால், பரலோகத்தின் மேன்மை உனக்கு அருளப்பட வேண்டும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்குமானால், இந்த உலகத்தில் வாழ்கிற காலமானாலும் சரி, உலக வாழ்க்கை முடிஞ்சு நித்திய காலமான ஒரு வாழ்க்கை இருக்குது, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையின் வாழ்விலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை நமக்குள் இருக்குமானால், தேவனுடைய பிள்ளையே, தூரத்திலே நின்றது போதும், கிறிஸ்துவுக்கு சமீபமாகும்படி, கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய பிள்ளையாகிய நீ இனிமேல் உலகத்துக்குள் அல்ல, கிறிஸ்துவுக்குள் என்று உன் வாழ்க்கை சரித்திரத்தை மாற்றிவிடு, உன் சுபாவத்தை மாற்றிவிடு, செயலை மாற்றிவிடு. நீ அவருக்கு சமீபமாய் வர வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு சமீபமானால் நாம் பெற்றுக்கொள்ளுகிற மேன்மை, அவரை சார்கிற பொழுது, அவரை சேருகிற பொழுது, அவரை பற்றி கொள்ளுகிற பொழுது, அவரை பாதத்தை கட்டியாய் பிடித்துக் கொள்ளுகிற பொழுது, இந்த உலகத்தில் இருக்கிற கவலைகளும் பாடுகளும், இந்த உலகத்தில் இருக்கிற கஷ்டங்களும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. அவரை சாருகிறவர்கள் இந்த உலகத்தில் எவருக்கும் கிடைக்காத நல்ல பங்குக்கு சொந்தக்காரர்களாக மாறிவிடுவார்கள். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? கர்த்தரே என் பங்கு, அவரே என் சுதந்திரம், அவரே என் வாழ்வு, அவரே என் மேன்மை, அவரே என் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் தாமதம் செய்ய வேண்டாம், ஒரு வினாடி கூட தாமதம் செய்ய வேண்டாம். நாம் அவருக்கு சமீபமாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். வேதத்திலே நாம் வாசிக்கிற பொழுது, வேதம் அவருக்கு சமீபமாகும்படி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவதை நம்மாலே பார்க்க முடியும். வேதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். 34ஆம் சங்கீதத்திலே அதனுடைய 18வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 34:18 நாம் வாசிக்கும் பொழுது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை அவர் ரட்சிக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இவ்வளவாண்டு
மேன்மை பெற்ற ஆச்சரியமான தேவனுக்கு சமீபமாவது எப்படி? உலகத்தில் பெரியவர்கள் இருந்தால், உயர்ந்தவர்கள் இருந்தால், சிறந்தவர்கள் இருந்தால், கனம் பெற்றவர்கள் இருந்தால், உலகத்தில் உலக தலைவர்கள் இருந்தால் அவர்கள் பக்கத்தில் போகணும்னு சொன்னா 1000 கட்டாயங்கள் இருக்கிறது. அவைகளை எல்லாம் கடந்து போவது மிக சிரமமான காரியம். அதற்காக பல கூலிகளை கொடுத்து தான் போக வேண்டும். அதற்காக பல எதிர்பார்ப்புகள் இருக்கிறது, பல முறைப்பாடுகளை வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் செய்யணும். ஆனா பைபிள் சொல்லுகிறது, நம்மை வாழ வைத்திருக்கிற நமது கர்த்தராகிய தேவன், தேவனுடைய பிள்ளைகளே, எந்த மதத்தானா இருந்தாலும் சரி, இதத்தானா இருந்தாலும் சரி, எந்த தேசத்தானா இருந்தாலும் சரி, அந்த மனுஷனுக்குள்ளே இயேசுவை விரும்புகிறேன் என்றாலும் சரி, விரும்பவில்லை என்று சொன்னாலும் சரி, அந்த மனிதனுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிற நாசியின் சுவாச காற்று இயேசு 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 என்பதுதானே. மூச்சை மேலே எடுத்து அப்படியே மூச்சை விட்டு அது இயேசு இயேசு இயேசுன்னு தான் சொல்லுதுங்க. இயேசு இல்லாம ஒரு மனுஷனும் உலகத்துல வாழ முடியாதுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற உன்னதராகிய தேவன், ஆச்சரியமான தேவன், அவரிடத்திலே சமீபிக்க வேண்டுமானால் கை நிறைய நீ பணத்தை கொண்டு கொட்டிவிடு என்று சொல்லவில்லை. உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற சொத்தெல்லாம் வித்து கொண்டு குடியா அப்படின்னு சொல்லல. நீ அவருக்கு சமீபமாக வேண்டுமானால், அவரோடு சேர வேண்டுமானால், அவருக்குரியவனாய் மாற வேண்டுமானால், வேதம் சொல்லுகிறது, நொறுங்குண்ட இருதயம் உனக்கு இருக்குமானால் நீ அவருக்கு சமீபமாகி விடலாம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பார்க்கலாம். நொறுக்கப்பட்ட இருதயம். தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையிலே பலதும் சொல்லி பல நேரங்களிலே புத்தி சொல்லி பலதும் சொன்னார்கள், கேட்கவில்லை. வசனங்கள் பலதும் சொல்லப்பட்டது, கேட்கவில்லை. தேவனுடைய வார்த்தைகள் பலமுறை நம்மை தேடி வந்தும், தேவனுடைய வார்த்தை பலமுறை சொல்லப்பட்டும் இருதயம் இன்னும் விட்டுக் கொடுத்த பாடில்லை என்று கடினப்பட்ட பல இருதயங்கள் உண்டு. அவ்விதமாயிருக்கிற இருதயங்களும் தேவ சமூகத்திலே நொறுக்கப்பட்டு, ஆண்டவரே, என்னிலே மெச்சமாய் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை, இதுவரைக்கும் ஏதோ என்னுடைய வாழ்விலே எல்லாம் மேலானதும் உயர்ந்ததும் சிறந்ததும் என்று எண்ணினேன், ஆனால் உமக்கு முன்னே ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கு வர வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை, பாடுகளும் பாரங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் இருக்குமானால் அந்நாள் போல தேவ சமூகத்திலே நொறுக்கப்படுங்கள். ஆகார் போல நொறுக்கப்பட்டு இருதயத்தை தேவ சமூகத்திலே அர்ப்பணம் செய்யுங்கள். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திற்கு முன்பாக என்னை வெறுமையாக்கி என் இருதயத்தை உடைச்சு ஊற்றி உம் சமூகத்துக்கு வருகிறேன் என்று சொல்ல இயலுமா? என்னால் ஒன்றும் இயலாது என்று சொல்லக்கூடுமானால் நொறுங்குண்ட ஆவி உள்ளவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். வாழ்க்கையில பார்த்துக்கலாம் ஐயா, சாதிச்சுக்கலாம் ஐயா, இன்னும் பார்த்துக்கலாம் ஐயா, என்னானாலும் என்ன, நம்மால முடியாதது என்ன இருக்கு அப்படின்றதுனால ஆண்டவரோட சேர முடியாதுங்க. வாழ்க்கையில சொல்லணும், என்னால ஒண்ணும் முடியல என்று உங்க இருதயத்துக்குள்ளாடி இன்றைக்கு ஒரு சிந்தை பிறப்பதாக, தேவ சமூகத்திற்கு முன்பாக நொறுக்கப்பட்டு, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு, எல்லாராலும் நெருக்கப்பட்டு, பல விதத்திலும் ஆண்டவரே பல வித கடும் சொற்களினாலே வாழ்க்கையில் நொந்து போய் உடைந்து போய் வந்திருக்கிறேன் என்று நொறுங்கின பாத்திரமாய் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்னே நிற்க கூடுமானால் கர்த்தர் உனக்கு சமீபமாவா. அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நொறுக்கப்பட்ட இருதயம். தேவனுடைய வசனம் சொல்லப்படுகிற பொழுது, கர்த்தருடைய வார்த்தை ஒரு சம்மட்டி அல்லவா? தேவனுடைய வார்த்தைகள் சொல்லப்படுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையை குறித்து பரிசுத்த வேதாகமம் அவ்வளவு தெளிவாய் வெட்ட வெளிச்சமாய் சொல்லுகிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையின் நிலை என்ன, நம்முடைய குடும்பத்தின் நிலை என்று சொல்லுகிற பொழுது, தேவ சமூகத்துக்கு முன்பாக ஒரு சிறு குழந்தையை போல நம்முடைய வாழ்க்கையின் ஒதுக்கப்பட்டு அர்ப்பணம் செய்ய வேண்டுமே. கர்த்தருடைய பிள்ளையே, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பார்க்கலாம். நல்ல கைத்தட்ட ஆண்டவருக்கு கொடுங்க. இன்னைக்கு உங்க இருதயத்தில் ஒரு தீர்மானத்தை செய்ய பார்க்கலாம். கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு சமீபமாவார். ஹல்லேலூயா.
நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். நம்ம கண்ணீர் துடைக்கிறார், நம்ம கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே மாட்டே, கலங்கிடவே மாட்டே, கலங்கிடவே மாட்டே. சொல்லுங்க, கலங்கிடவே மாட்டே. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். கலங்கிடவே மாட்டே, கலங்கிடவே மாட்டே, கலங்கிடவே மாட்டே, கலங்கிடவே மாட்டே. நம்ம இயேசு கைவிட மாட்டார், நம்ம இயேசு கைவிட மாட்டார். நடந்தத நினைச்சு கலங்காதே, நடந்தத மறந்து விடு. நடந்தத நினைச்சு கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். அதை இன்றே நீ காண்பாய், அதை இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம்ம இயேசு கைவிட மாட்டார், நம்ம இயேசு கைவிட மாட்டார். கலங்கிடவே வேண்டாம். கரங்களை தட்டி சொல்லுங்க, கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், நம்ம இயேசு கைவிட மாட்டார், நம்ம இயேசு கைவிட மாட்டார், நம்ம இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவி உள்ளவர்களுக்கு அவர் சமீபமாயிருக்கிறார். உள்ளத்தை உடைத்து தேவ சமூகத்திலே இன்றைக்கு அர்ப்பணிப்பதற்கு தயார் என்றால் கர்த்தர் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, அவரும் சமீபத்திலே நின்று கொண்டிருக்கிறார். தூரமாகாதே, இதயத்தை மாத்திரம் தேவ சமூகத்தில் உடைச்சு உருமாற்றி கொடு. என் வாழ்க்கையை தருகிறேன் என்று சொல். மட்டுமல்ல, வேதம் என்ன சொல்கிறது என்றால், இரண்டாவதாக 145 சங்கீதம் 18வது வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு சங்கீதக்காரன் என்ன எழுதுறாரு சொல்றா, ஐயா, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். ஆமென். இயேசுவே 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 என்று சொல்லுகிற பலர் உண்டு. பல கோடிகள் உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையாய் அவரை இயேசுவே என்று சொல்லுகிறவர்கள் யாரோ, அவர்களுக்கு அவர் சமீபமாயிருக்கிறார். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து எனக்கும் சொந்தமானவர். என் குடும்பத்துக்கும் பல்லாண்டு காலங்களுக்கு முன்னே குடும்பத்துக்கு சொந்தமானவர் சொல்றதெல்லாம் பல பேர் இருக்கிறாங்க. உண்டுதான். கிறிஸ்தவ பாரம்பரியங்களை சொல்றதுக்கு பல பேர் இருக்கிறார்கள். உண்மைதான். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய தேவன் உனக்கு சமீபமாக வேண்டுமானார். தேவனுடைய பிள்ளையை உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாயாக. பாரம்பரியத்தை சொல்லியோ, இல்லை கிறிஸ்தவ பண்பாடுகளை சொல்லியோ, இல்லை கிறிஸ்தவ ஆசார நெறிமுறைகளை சொல்லியோ
அவரை சமீபமாக்கிக் கொள்ள இயலாது, அவரோடும் சமீபமாக இயலாது. உண்மையாய் அப்படின்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப அவசியமானது. மனதார ஏதோ ஒரு நாள் அவசியத்துக்காக தெய்வமே என்னை சுகமாக்கும் ஆண்டவரே அப்படின்ற சுகத்துக்காக மாத்திரம் சுகத்தை பெற்றுக்கிட்டு களவா கொண்டு போறது மாதிரி சுகத்தை எடுத்துட்டு போற மனுஷனா இருந்தா பிரயோஜனம் இல்லைன்றார். ஐயா, ஒரு நாள் மாத்திரம் என்ன விடுதலையாக்கு சாமின்னு சொல்லிட்டு வந்துட்டு போனா அதுவும் அவசியம் இல்லைன்றார். உண்மையா வாழ்க்கைய உலகம் வேண்டாம் ஐயா, பழையதெல்லாம் வேணாம், இயேசு மாத்திரம் எனக்கு போதும்னு சொல்லி உலகத்துல அப்பா அம்மாவை கூப்பிடுறத விட, உலகத்தில் இருக்கிற சொந்த பந்தத்தை கூப்பிடுறத விட, இருதயத்தை திறந்து இயேசுவேன்னு சொல்லி சத்தமிட்டு அவரை நோக்கி கூப்பிட்டால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 81:10 சொல்லுகிறது, வாய் விரிவாய் திற நான் அதை நிரப்புவேன். நீ அவரை நோக்கி உண்மையாய் சத்தமிட்டு கூப்பிடுவாயானால் அவருக்கு சமீபமாய் மாறிவிடுவாய். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், இனிமேல் நீ தூரமாய் இருப்பதில்லை. இன்றைக்கு வாழ்க்கையில உண்மையாத்தான் இயேசுவை கூப்பிடுறா, இல்ல ஏதோ குடும்பத்துல 10 பேர் கத்து கொடுத்ததுனால இயேசுவேன்னு சொல்லிட்டு இருக்கனா, இல்ல 10 வசனத்தை சொல்லிட்டு இருக்கிறனா, இல்ல பைபிள் எடுத்துக்கிட்டு கிறிஸ்தவ வாழ்க்கையில் சொல்லிட்டு இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறனா கேள்வியை கேட்டு பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இன்று தேவ சமூகத்துல இரவு பகலாய் ஆண்டவரே உமக்காக தான் உண்மையாத்தாங்க வாழ்ற, என் வாழ்க்கை உண்மையாகவே உம்மைத்தான் தேடுகிறது, நாடுகிறது, உமக்காக தான் ஓடுகிறது, உம்மைத்தான் பாடுகிறது என்று சொல்ல முடியுமானால், உண்மையாய் உம்மைத்தான் காலையில் எழுந்த உடனே என் இதயம் தேடுகிறது என்று சொல்ல முடியுமானால், உண்மையாய் உம்மையே நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்ல முடியுமானால், உண்மையாய் கூப்பிடுற அப்படின்ற இடத்தை மட்டும் வச்சுக்காதீங்க. உண்மையா கூப்பிடுற, உண்மையா தேடுற, உண்மையா நாடுற, உண்மையா அவருக்காக ஓடுற, உண்மையா அவருக்காக வாழ்கிறேன், உண்மையாய் என் வாழ்க்கையில் அவருக்காய் கொடுக்கிறேன், உண்மையாய் அவரிடத்திலே நம்பிக்கையாய் இருக்கிறேன், உண்மையாய் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? கொஞ்சம் பரிசோதனை செஞ்சு பாருங்க. உண்மையானு சொல்ல முடியுமா? 3 நாள் காய்ச்சல் வந்துச்சுன்னு சொன்னா உடனே மனசு கஷ்டம் வந்துருது, வேதனை வந்துருது. அதுக்கப்புறம் தலைவலி வந்துச்சுன்னு சொன்னா அதை விட கஷ்டம் வந்துருது. தலைவலியோட சேர்ந்து வீட்டுல குழப்பம் வந்துச்சுன்னு சொன்னா ஏதோ சாத்தான் போராட்டம் உடனே அதுக்கப்புறம் வேற என்னென்னமோ குழப்பங்கள் எல்லாம் வந்துருது. இதயத்தில் இருக்கிற விசுவாசத்தின்படி எல்லா குடும்பத்தில் ஆகி விடுகிறது. அதனால நம்ம வாழ்க்கையில பல நேரத்தில் இயேசுவோட வச்ச நம்பிக்கையெல்லாம் விட்டுக்கிட்டு பல இடங்களிலும் பல நிலைகளிலும் புண்ணிய ஸ்தலங்களிலே அவசியமற்ற தீங்கான ஸ்தலங்களிலே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்வதும், நம்முடைய வாழ்க்கையை தருவதும், கொடுப்பதும், தீர்மானிப்பதும், பொருத்தனை செய்வதுமான பல கேடுகள் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆகையால் தான் பைபிள் சொல்லுகிறது, உண்மையா கர்த்தரை தேடு. ஒரு நாளுக்காக 2 நாளுக்காக அல்ல, வாழ்க்கை முழுதும் செத்த ஆண்டவருக்காக சாவ வாழ்க்கையில இனிமே இயேசுநாதர் இல்லாத வாழ்க்கையை வேண்டான்னு சொல்லு. அப்பா உன் சமீபத்தில் இருப்பார், எப்பவும் கூட இருப்பார், உன்னை விட்டு போகவே மாட்டார். என்னை விட்டு போகாத சொல்லு, போக மாட்டார் என்ற அவர் சமீபத்தில் இருந்தா நம்ம சரித்திரமே மாறிடும். கையை தட்டி கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் நம்ம சமீபத்துக்கு வர வைக்கிறதுக்காக வேற வழியே கிடையாது. உண்மையாய் அவரை தேடு. வாழ்க்கையில பல நிலைகளிலும் பாதை பிசகி போனீர்கள், சத்தியம் கற்றுக் கொடுத்ததான பலதையும் மறந்தீர்கள். ஆண்டவராகி கிறிஸ்து இயேசு என்கிற மகத்துவங்களை விட்டு பல நிலைகளிலும் உங்கள் வாழ்க்கையில் விரிசல் உண்டாயிற்று. ஆகையால் தான் கர்த்தர் உங்களை நிர்பந்தம் செய்கிறார். உண்மையா கர்த்தரை தேடு. வாழ்வோ சாவோ, தனிமையோ வறுமையோ, பசியோ பட்டினியோ,
கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாதுயா. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னு உன்னால சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஏதோ 10 வருஷம் ஜெபிச்ச, ஆண்டவர் வீடை கொடுக்கல, அதனால கத்தரை விட்டு போனேன், தேடுன நாடுன, ஆனா ஆண்டவர் வேலையை கொடுக்கல, சம்பளத்தை கத்தர் கொடுக்கல, வெளிநாடு போக நினைச்ச கொடுக்கல, என் பிள்ளைக்கு அந்த படிப்பை கொடு இந்த படிப்பு கொடு, கல்யாணத்தை பண்ணி கொடுன்னு சொன்னேன், ஆனா ஆண்டவர் கேட்கல. என்னவோ நீங்க வச்ச வேலைக்கார மாதிரி, என்ன பண்ணி அம்மா வச்ச ஆளு மாதிரி நம்மவும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம சொல்றதெல்லாம் அவர் கேட்கணும். நம்ம தான் போடுற எல்லாம் வரைபடமெல்லாம் நம்ம தான் போட்டு கொடுக்குறோம். ஆண்டவரே நாங்க சொல்ற மாதிரி கேளியா, ஆண்டவரே 15 வருஷத்துல என் பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடு, ஆண்டவரே என் பிள்ளை +2 முடிச்சுட்டு 3 வருஷம் முடிச்ச உடனே என் பிள்ளை வெளிநாட்டு கொண்டு போயிடு. ஆனா அவர் சொல்றதெல்லாம் நம்ம ஒரு நாளும் வாழ்க்கை சரித்திரத்துல கேட்டதே கிடையாது. கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அதனாலதான் சொல்றாரு, நம்ம பத்தி தெளிவா தெரிஞ்சதுனாலதான் சொல்றாரு, இனிமே தேடுறதாகிலும் சரி, நாடுறதாகிலும் சரி, பாடுறதாகிலும் சரி, ஆராதிக்கிறதாகலாம் சரி, ஸ்தோத்திரம் பண்றதா இருந்தாலும் சரி, கூப்பிடுறதா இருந்தாலும் சரி, கண்ணீர் வடிக்கிறதா இருந்தாலும் சரி, ஏதோ சில மரண வீட்டுக்கெல்லாம் போயாச்சுன்னு சொன்னா ஆளோட கூட்டம் சேர்ந்து பல பேர் ஒப்பாரி வச்சு அழுவாங்க. அது இதயத்திலிருந்து வரதில்லைங்க. எல்லாரும் அழுறாங்க என்றதுக்காக ஒரு அழுக, எல்லாரும் சத்தம் போடுறாங்க என்றதுக்கு ஐயோ போனியேன்றதுக்காக ஒரு அழுக. இது மாதிரி ஐயா அம்மா ஆண்டவர் சொல்றார், எல்லாரும் கூப்பிடுறாங்க என்றதுக்காக கூப்பிடுறேன், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றதுக்காக அப்படின்றதுக்காக ஸ்தோத்திரம் பண்றேன், எல்லாரும் இதெல்லாம் வேண்டாம். கர்த்தர் ஒன்ன பார்த்து சொல்றாரு, உண்மையா நீ மனசார உன் மனசை திறந்து உண்மையா நீ என்ன தேடுவேன்னு சொன்னா, உண்மையா என்ன நோக்கி அப்பா சொல்வேன்னா, ஆமென் ஹல்லேலூயா. பல பேரை பார்த்தா நீங்க எங்க அப்பா மாதிரி அப்பனாவன் கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பல பேரை பார்த்து அம்மா மாதிரின்றோம். இதெல்லாம் சும்மா வாயால வர்றது. ஏதோ 32 பல்லுக்குள்ள கொடுத்துருக்க நாக்கால வருது இல்லையா, எறும்பே கிடையாது பாத்தீங்களா. அதனால சரம் மாதிரியா வந்துரும். அண்ணன் மாதிரி, தம்பி மாதிரி, என் கம்பி மாதிரி எல்லாம் சொல்லிடுவோம். நம்ம வந்துருது, சர மாதிரியா வந்துருதுங்க. அதனால அப்படி ஆகிறது இல்லைங்க. தேவனுடைய பிள்ளையே உண்மையா சொல்லு, அப்பான்னு சொல்லு. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. உங்க அப்பான்னு கூப்பிடதான் ஆசை, அப்பான்னு கூப்பிடுவே. உங்க அம்மான்னு கூப்பிடதான் ஆசை, அம்மான்னு கூப்பிடுவே. ஆசை மட்டும் போதாது, நீ அவரை அப்பான்னு கூப்பிடு. உன் வாழ்வாதாரம் அவரே, உன் நம்பிக்கை அவரே, உன் கேடகம் அவரே, உன் அடைக்கலம் அவரே. கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு நாளும் இதயத்தில் ஒரு நாள் கூட சந்தேகப்படாதே. இயேசுதான் உன் வாழ்க்கைக்கு கை கொடுப்பேன்னு சொல்லிட்டாருன்னா, உன் பிராணன் இருக்கும் வரைக்கும் உன்னை கைவிட மாட்டார். நீதான் அவரை விட்டு போன, ஆனா அவர் உன்னை விட்டு போகல. தெரியுமா உனக்கு? உண்மையா உண்மையா அப்பான்னு சொல்ல முடியுமா? உம்மை அப்பான்னு கூப்பிடதான் ஆசை, அப்பான்னு கூப்பிடுவே. உம்மை அம்மான்னு கூப்பிடதான் ஆசை, அம்மான்னு கூப்பிடுவே. கரங்களை தட்டி இருதயத்தில் ஆழத்திலிருந்து அப்பான்னு கூப்பிடதான் ஆசை, அப்பான்னு கூப்பிடவா. உங்க அப்பான்னு கூப்பிடதான் ஆசை,
அப்பான்னு கூப்பிடவா, கருவிலந்த சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். தோளிலந்த சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். கருவிலந்த சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். தோளிலந்த சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்ன கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்ன ஆற்றுவதும் ஏற்றுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். உங்க அப்பான்னு கூப்பிடதா ஆசை, அப்பான்னு கூப்பிடவா, உங்க அப்பான்னு கூப்பிடதா ஆசை, கண்களை தட்டி கூப்பிடவா, அப்பான்னு கூப்பிடதா ஆசை, அப்பான்னு கூப்பிடவா, அப்பான்னு கூப்பிடதா ஆசை, அப்பான்னு கூப்பிடவா. கண்ணீர கூட செல பார்த்தா அப்பான்னு சொல்லணும். விண்ணப்பத்தை கேட்கற பார்த்தா அப்பான்னு சொல்லணும். கண்ணீர கூட செல பார்த்தா அப்பான்னு சொல்லணும். விண்ணப்பத்தை கேட்கற பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை ஏற்றுவதும் தாழ்வதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். இறக்கத்தை ஒரு கத்த பார்த்தா அப்பான்னு சொல்லணும். உங்க அப்பான்னு கூப்பிடதா ஆசை, அப்பான்னு கூப்பிடவா, உங்க அப்பான்னு கூப்பிடதா ஆசை, அப்பான்னு கூப்பிடவா. இருதயம் திறந்து அப்பனே என்று கூப்பிடு. அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை அவரை விரும்புகிற தமது பிள்ளைகளுக்கு அருள்கிற பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு ஆகையால் அவரை நோக்கி அப்பான்னு கூப்பிடு. ஒரு பெத்த தகப்பனை விட தாயை விட நேசமா பாசமா உனக்காய் இறங்கி வந்து உன் கொந்தளிப்பை அமர்த்தவர் வல்லவராய் இருக்கிறார். உனக்காய் இறங்கி வருவார், உனக்காய் கிரியை செய்வார், உனக்காய் அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். நீ விரும்புறதெல்லாம் வாழ்க்கையில செய்யவர் வல்லவர். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுவாயாக. மட்டுமல்ல, வேதம் என்ன சொல்லுகிறது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 17வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். பரலோகம் என்றாலே நமது கர்த்தராகிய இயேசுதான். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. வேறு வழியே இல்லை. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், மனம் திரும்பு. எத்தனை முறை ஆண்டவர் சொல்லிட்டார். பரிசுத்தவான்கள் எத்தனை முறை சொல்லிட்டாங்க. குடும்பத்துல எத்தனை பேர் சொல்லிட்டாங்க, ஏப்பா நீ போயிட்டு இருக்கிற போக்கு சரியில்லைப்பா, திரும்பப்பா. வாழ்க்கையில செய்துட்டு இருக்கிற அநியாய அக்கிரமம் சரியில்லைப்பா. கர்த்தருக்கே பிடிக்காததெல்லாம் வாழ்க்கையில செஞ்சிட்டு இருக்கிற ரகசிய பாவங்கள், ரகசிய உறவுகள், தீங்கானவைகள், அநியாயமான பணிகள், சம்பாத்தியங்கள் வேண்டாம். கடைசி எச்சரிப்பு உனக்கு. நீ மனம் திரும்பு. இன்னைக்கு வாழ்க்கைய கர்த்தருக்குள்ள மாத்தி அமைச்சர். இது கடைசி ஆண்டவர் உனக்கு அறிவிக்கிற அறிவிப்பு. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனத்திலிருந்து திரும்ப சொல்லல, மனசுல திரும்ப சொல்றார். கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பாருங்க.
ஐயா கையால மாத்திரம் இல்ல, காலால மாத்திரம் இல்ல, திருப்போம் மனசுலங்க. மனசு திரும்பட்டுங்க. உள்ளான மனுஷன், ஒரு மனுஷன் இருக்கான். வெளியே பார்க்கிற மனுஷனுக்கு 6 ரூபாய் 40 பைசா தான் விலைங்க. என்னதான் அழகா இருந்தாலும் சரி, என்னதான் வெள்ளையா இருந்தாலும் சரி, என்ன சொல்லையா இருந்தாலும் சரி, சரிங்களா? 6 ரூபாய் 40 பைசா தான் விலை. என்னதான் 30,000 பட்டு 3 லட்சம் பட்டு கட்டினாலும் சரி, எவ்வளவு பெரிய அழகா டைய கோலை கட்டிக்கிட்டு வந்தாலும் விஞ்ஞான உலகம் அதுதான் சொல்லுது, 6 ரூபாய் 40 பைசா விலை. ஆனா அந்த மனுஷனுக்குள்ள ஆண்டவராகிய தெய்வம் வச்சிருக்கிற ஒரு உள்ளான மனுஷன், ஒரு மனுஷன் இருக்கார். அந்த மனுஷனுடைய விலை இந்த உலகத்தை பார்க்கலும் விலையேறப்பட்டது அப்படின்னு பைபிள் சொல்லுது. மனுஷனை படைச்சார், சொந்த சாயல்ல படைச்சார். ஆண்டவர் எப்படி இருக்கிறார் ஒரு கேள்வி, பல பேருக்கு கேள்வி. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லையாகையால் ரூபம் ஒன்றும் இல்லையே, இல்லனா? ஆனா ஆண்டவர் எப்படி இருக்கார்? ஒன்ன போல இருக்கார், என்ன போல இருக்கார். கைதட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ கருப்போ சிகப்போ, ஐயா நீ எப்படி இருந்தாலும் சரி, சொந்த சாயல்ல படைச்சாருங்க. சொந்த சாயல்ல படைச்சு நாசியில தன் சுவாச காற்றை ஊதினார். உடனே அவன் ஜீவன் பிளஸ் ஆத்துமாவானான், ஜீவ ஆத்துமாவானான். ஒரு மனுஷனுடைய சரீரம் ஆண்டவர் கொடுத்த ஜீவன் வந்தது. அது வரைக்கும் பொம்மையா இருந்த மனுஷன் கை காலெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சா, நடக்க ஆரம்பிச்சா, ஓட ஆரம்பிச்சா. அதோட சேர்த்து சொல்லுது ஆத்துமான்னு ஒன்னையும் வச்சார். ஆத்துமான்னு ஒண்ணு இருக்குல்ல, அதான் உள்ளான மனசு. ஆத்துமா இருக்கா? ஐயா எல்லாம் தெரியும், உலகத்தில் இருக்கிற எல்லா மாவும் தெரியும், ஆனா ஆத்துமா மட்டும் தெரியாது. அரிசி மாவு முதல் எல்லா மாவும் தெரியும், ஆனா ஆத்துமாவை பத்தி சொன்னா புரியாது. நான் சொல்றேன், இப்ப சொல்றேன் ஐயா, ஆத்துமான்னு ஒரு ஆண்டவர் வச்சிருக்காருங்க. அதை கண்ணால பார்க்க முடியாது, ஆனா பலமுறை வாழ்க்கையில உணர்ந்துகிட்டு தான் இருக்கிற ஆத்துமாவை பற்றி. நீ தவறு செய்ய போகும்போது உள்ளிருந்து ஒரு மனுஷன் சொல்றான், டேய் நீ செய்யறது தவறுறா, நீ பேசுறது தவறுறா, டேய் உன் அப்பாவை ஏசுறது சரியில்லடா, ஏய் உன் மனைவி அடிக்கிறது சரியில்லடா. மனசு சொல்லுது, ஏய் நீ அடுத்தவன் சொத்தை எடுத்துக்கிறது தவறுறா சொல்லுது. போய் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போடும்போது சொல்லுது இல்ல, கை சொல்லுது, ஐயோ தவறு பண்ணித்தானே செய்யறேன், தவறு செஞ்சுத்தானே இந்த பணத்தை வாங்குறேன்னு சொல்லுது இல்ல. உள்ளான மனுஷன் ஒரு மனுஷன் இருக்கிறான். தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் அந்த மனுஷன் ஒரு மாற்றம் வருவதாக, உள்ளான மனிதனிலே மாற்றம் வருவதாக. அதைத்தான் மனம் திரும்புதல். வெளிப்படையா ஏதோ அதை மாத்திக்கிட்டேன், இதை மாத்திக்கிட்டேன், அதை செஞ்சுக்கிட்டேன், இதை செஞ்சுக்கிட்டேன், அப்படி பண்ணிக்கிட்டேன், இப்படி கிட்ட பைபிள் எடுத்துக்கிட்டேன், பாட்டு புத்தகம் எடுத்துக்கிட்டேன், கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை வந்தேன் போனேன், அது செஞ்சேன் இது செஞ்சேன், இதெல்லாம் மனம் திரும்புதலுக்கு அது சம்பந்தமே கிடையாது. கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மனதில மாத்த வந்துச்சுன்னு சொன்னா, உள்ளான மனுஷன் மாறினால், மனம் திரும்பினால், மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுப்பான். மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகள் வேதம் சொல்லுது. கலாத்தியர்ல அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்த விசுவாசம், இச்சை அடக்கம் எல்லாம் வரும்ல. மனம் திரும்புதலுக்கேற்ற கனி சுபாவத்தில் தெரியும்ல, செயல்ல தெரியும்ல. மனம் திரும்பினால் இயேசுவை தான் பிரதிபலிப்பான். அவன் முகமே இயேசுவை சொல்லும். வேகக்கார, கோபக்கார, சண்டைக்கார, எப்போதுமே கையில யார வெட்டலான்றதுக்காக வாழ வச்சுக்கிற ஒரு பொல்லாத துஷ்ட, பைபிள் சொல்லுது அப்படிப்பட்ட சீமோன் பேதுரு. ஆமென். இயேசு தன் வாழ்க்கையில வந்தார். வாழ்க்கையில வந்த பிறகு பேதுருவுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழா மாறிச்சுங்க. இயேசுவுக்காக என்னையும் தலைகீழா சிலுவையில அரைஞ்சு கொன்றுங்க. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஏங்க மனம் திரும்பிச்சுன்னு சொன்னா, அவன் முகத்தை பார்த்தாலே அரண்மனை வாசலில் இருந்த சகோதரியே சொல்லிட்டா, இவர் இயேசுவோடு இருக்கிறவர் அல்லவா. முகமே சொல்லி கொடுக்கும், வாழ்க்கையே சொல்லி கொடுக்கும், செயலே சொல்லி கொடுக்கும். மனம் திரும்புதல்
இன்றே வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் உண்டாவதாக. மனம் திரும்பினால் இயேசுவுக்கு சமீபமாய் நீ மாறிவிடுவாய். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, வேதம் சொல்கிறது, நான் வாசித்த முதல் வசனத்துல எபேசியர் 2:13 என்ன சொல்கிறது? கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்கள் சமீபமாகிறீர்கள். மனுக்குலத்துக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரையும் சிந்தி தந்த ஒரே தெய்வம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. உலகத்தில் இருக்கிற அத்தனை தெய்வமும் எனக்காக ரத்தத்தை சிந்திக்கூடன்னு சொல்றாங்க. ஆனா இயேசு உனக்காக எனக்காக தன் ரத்தத்தை சிந்தி தந்தாரே. பாவத்தில், சாபத்தில், அநியாயத்தில், அக்கிரமங்களில் இருந்து, வேதனைகளில் இருந்து, வியாதிகளில் இருந்து, துயரங்களில் நம்மை விடுவிப்பதற்காக இயேசு தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி தந்தார். இந்த ரத்தத்தினாலே, இந்த ரத்தத்து மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த ரத்தத்தினால நான் இயேசுவோட சமீபமாவேன். இயேசுவின் ரத்தம் என் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிச்சு என் வாழ்க்கையை மனுஷனா மாற்றி இயேசுவோட சேர்த்துறோம் அப்படின்ற நம்பிக்கை இந்த முதல் நாள் கூட்டத்துல வந்துச்சுன்னு சொன்னா நம்ம சரித்திரமே மாறிடும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு சமீபமானால் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கிற ஏராளம் ஆசீர்வாதங்களை வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக இன்று ஆண்டவரே உமக்கு முன்பாக என்னை அர்ப்பணித்துக் கொண்டு உமக்கு சமீபத்தில் தூரத்தில் நின்று கொண்டு ஒரு கானானிய பெண்ணை போல் அல்ல ஆண்டவரே, உமக்கு சமீபமாய் உம்மோட சேர்ந்து சார்ந்து வந்து எனக்குரியவர். சங்கீதக்காரர் சொல்றாரு இல்ல, கர்த்தர் என் கண்மலை, அவர் என் கோட்டை, அவர் எனக்குரியவர் என்று நான் சொல்ல முடியுமானால், தேவனுடைய பிள்ளை 38ஆம் சங்கீதத்தில் வாழ்க்கையில சிரசிலிருந்து பாதம் வரைக்கும் அவ்வளவு வேதனை அனுபவிச்ச மனுஷன், வேதம் சொல்கிறது 71ஆம் சங்கீதத்துக்கு வரும் பொழுது அநேகருக்கு நான் புதுமை போலானேன். நிச்சயமா மாற முடியும். வாழ்க்கை மாறும், உன் சரித்திரம் மாறும். அவருக்கு சமீபமானா வாழ்க்கையில சிரசிலிருந்து பாதம் வரைக்கும் எத்தனை கஷ்டங்கள் இருக்கிறதோ அத்தனை கஷ்டங்களுக்கு முடிவு உண்டாகும். குடும்பத்தில் எத்தனை கஷ்டங்கள் இருக்கிறதோ அத்தனை கஷ்டங்களுக்கு முடிவு உண்டாகும். அவருக்கு சமீபமானால் நிச்சயமாய் நம்முடைய சரித்திரம் மாறும். இன்று முதல் நம்மை பார்க்கிறவர்கள், கேட்கிறவர்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள் அனைவரும் பிரமிப்பார்கள். இந்த உலகத்தில் கர்த்தர் ஒரு புதிய அத்தியாயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே துவங்குகிறேன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் எல்லாம் ஆகும் என்று நம்புங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிரசிலே விழ நான் புது சிருஷ்டி என்று நம்புங்கள். இயேசு இரத்தத்தினாலே என் வாழ்க்கையிலே நிச்சயம் புதுமை, வாழ்வு நிச்சயம் என்று நம்ப முடியுமானால் உங்களுக்காக ஒரு பெரிய நன்மை காத்துக் கொண்டே இருக்கிறது. வேதத்துல சமீபமான அத்தனை பேருக்கு நன்மை உண்டாயிச்சே. எனக்கு ஆண்டவர் நன்மை அருளுவாரா? நிச்சயம் அருளுவார். பக்த பரிசுத்தவான்கள் அநேகருக்கு கர்த்தர் நன்மை தந்தாரே. தேவனுடைய பிள்ளையே, அவருக்கு சமீபமான அவரோட அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்க கூட முடியாதுன்னு சொன்ன கானானிய பெண் வீட்டில் நீ கவலைப்படாத, உன் விசுவாச பெரிது என்று நான் அறிவேன், உன் நம்பிக்கை பெரிது என்று அறிவேன், நீ போ, உன் மகளுக்கு ஆரோக்கியம் உண்டாயிற்று என்று இயேசு சொல்ல முடியுமானால் அதே சத்தம் இந்த மைதானத்திலும் துணிக்கிறது. நீ புறப்பட்டு போ, உன் வீட்டிலே கால்களை வைக்கும் பொழுது அற்புதம் நடந்திருக்கும், ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். உங்கள் சரீரத்திலே இப்பொழுதே ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். நிச்சயமாய் அது கர்த்தரால் ஆகும். எத்தனையோ நன்மைகளின் குவியல்களை அவர் ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிட்டு காத்து கொண்டே இருக்கிறார். நீ அவருக்கு சமீபமாய் வருவாயா? தூரத்தில் நிற்கிற நீ சமீபமாய் வருவாயா என்று பரலோக நம்மை பார்த்து கேட்கிறது. எல்லாரும் நம்பிக்கையோட இதயத்தை இயேசுவுக்கு தந்து வேத புஸ்தகத்தை எல்லாம் அப்படியே மூடி அந்த சேர்ல வச்சுக்கிட்டு அப்படியே எழுந்திருக்கலாமா? யாரோ ஒருவருக்காக சொல்லப்படுகிறது என்று எண்ணாதே. கர்த்தருடைய பிள்ளையே, இது எனக்கு தான்,
எனக்காக தான். நான் தூரத்தில் நின்று இயேசுவேன்னு சொல்றத இயேசு விரும்பல. அவர் பக்கம் வரணும்னு நினைக்கிறார். அவர் சமீபமா வரணும்னு ஏசப்பா எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்ல முடியும்னு சொன்னா, தேவனுடைய பிள்ளையே, நிச்சயமாய் உனக்கு அவர் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிற நன்மைகளை ஒரு கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. அதிசயம் நடக்க போகிறது. எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவர் பாதத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, உண்மையா சொல்ல போனா என் வாழ்க்கை உங்களை விட்டு எவ்வளவோ தூரத்தில் இருக்கு ஆண்டவரே. என் செயல் ஏதோ பேருக்காக மட்டும்தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றேன், ஏதோ பேருக்காக மட்டும்தான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு சொல்றேன், ஏதோ பேருக்காக மாத்திரம்தான் பாரம்பரியத்தை சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கிறேன். ஆனா என் வாழ்க்கை உன்னை விட்டு தூரமாய் இருக்கிறது. எனக்கு உமக்கு சமீபமாய், உமக்கு சமீபமாய் உம்மோட சேர்ந்து அப்படின்ற ஒரு வாழ்க்கையை துவங்கலான்னு என் இதயத்துல முடிவு செஞ்சிருக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்றவங்க எல்லாரும் கண்களை மூடி நிற்கவே உங்கள் வலது கரங்களை மாத்திரம் உயர்த்தி காண்பீங்கள். உங்களுக்காக ஜெபம் செய்ய விரும்புகிறேன். கிறிஸ்து இயேசுவின் தயவுள்ள கரம், பாசம் நிறைந்த கரம், பரிவுள்ள கரம் இன்னைக்கு நம்மேல் நீட்டப்பட்டிருப்பதை உணர்கிறீர்களே. ஆண்டவர்களோடு ஒரு தகப்பன் பேசுறது மாதிரி, ஒரு தாய் பேசுறது மாதிரி, ஒரு சகோதரன் பேசுறது மாதிரி ஆண்டவர்களோட பேசுறத உணர்கிறீர்களே. ஆண்டவரே, என் வாழ்க்கையை உமக்கு தருகிறேன். உங்களை விட்டு தூரமா நான் ஒரு நாள் கூட இனிமே போக விரும்பல. இன்று முதல் உம்மோடு நான் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லுவீர்களா? ஆண்டவரை நோக்கி செபிப்போம். கிருபை நிறைந்த பிதாவே, வல்லமை நிறைந்த தகப்பனே, கரங்களை உயர்த்தி அப்பா இயேசுவோடு நான் அவருக்கு சமீபமாய், அவர் பக்கத்துல அப்படின்ற நம்பிக்கையோடு தங்கள் இதயங்களை தந்திருக்கிற அத்தனை பேரையும் அளவின்றி ஆசீர்வதி, அளவின்றி ஆசீர்வதி. இவர்கள் பெயரை எனக்கு சமீபமானவர்கள், எனக்குரியவர்கள் என்று தமது புஸ்தகத்தில் எழுதுவீராக சுவாமி. உம்முடைய செல்ல கரங்களிலே தருகிறோம். கடந்ததோ நடந்ததோ வாழ்க்கையில் சிந்தித்துக் கொண்டு நிற்பார்களானால் அவைகள் எல்லாம் அவர்கள் சிந்தனை மண்டலங்களை விட்டு மாற்றப்படுவதாக. இப்பொழுதே ஒரு புதிய சகாப்தம் பிறப்பதாக சுவாமி. ஆசீர்வதியும், ஆசீர்வதிங்க சுவாமி. செல்ல கரங்களிலே தருகிறோம். பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதி. கரங்களை கீழே போடுங்க. நிச்சயமாய் அவருக்கு சமீபமானா நமக்கு ஆரோக்கியம் உண்டு. உலகத்துல மனுக்குலம் இன்றைக்கு எதிர்பார்க்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் அற்புத சுகம், அற்புத விடுதலை. இயேசுவை சுகமாக்கணும், இயேசு குடும்பத்தை சுகமாக்கணும். அவ்வளவு பெரும் வியாதிகள் மனுஷ வாழ்க்கையில். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சரீரத்தை என்னால குணமாக்க முடியும். 3 வருஷமா கண்ணீர் வடிச்சு ஒரு கட்டியை சொல்லி கதறிட்டு இருக்கிற ஒரு சரீரத்துல இயேசுவால் அற்புதம் செய்ய முடியும். நிச்சயம் அற்புதம் செய்ய முடியும். தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டியை சொல்லி கதறிக்கொண்டிருக்கிற சகோதரி, தேவனுடைய வல்லமை இயேசுவை சுகமாக்குகிறார், விடுவிக்கிற தேவனுடைய வல்லமை உன்னில் இறங்கி வருகிறது. நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. தேவனுடைய வல்லமை இறங்குவதாக, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. எனக்கு வாழ விருப்பம், உலகத்தில் எனக்கு வாழவே விருப்பம். அவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டேன், அவ்வளவு வேதனை அனுபவிச்சுட்டேன். ஐயா, தயவு செய்து இந்த உலகத்தை விட்டு நான் போயிட்டேனா மட்டும் போதும்னு சொல்லி கதறிக்கொண்டு வேதனையோடு 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 கடந்த 9 ஆண்டுகளாய் காலங்களை செலவழிச்சு கண்ணீர் வடிக்கிற சகோதரா,
உன் வாழ்க்கை சரித்திரத்தை மாற்றுவதற்கு ஒரே நாள் போதும். ஒரே வினாடியிலே உன்னை நான் ஆசீர்வதிக்க என்னால முடியும். நீ என்னை விசுவாசி, நீ என்னை நம்பியிரு. உனக்காய் பெரிதானவைகளை செய்வேன், உனக்காய் பெரிதானவைகளை செய்வேன். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நீ என்னை நம்புவாயானால், நீ என்னை விசுவாசிப்பாயானால் சகலமும் உனக்கு ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளமதின் வாஞ்சையா, உங்க சிசமது செய்வதுதான் இதயமதின் ஏக்கமையா. 2 கரங்களை உயர்த்தி உம்மோடு இருப்பதுதான் உள்ளமதின் வாஞ்சையா, உங்க சிசமது செய்வதுதான் இதயமதின் ஏக்கமையா. சொல்லுங்கள். எபிரேசரே எல் எலியோ என்றுமே உயர்ந்தவாரே. எபிரேசரே எல் எலியோ என்றுமே உயர்ந்தவாரே. எல் ஷடாய் சர்வவல்லவரே. எல் ஷடாய் சர்வவல்லவரே. எல் ரோயி காண்பவரே. எல் ரோயி காண்பவரே. நம்புவே இயேசுவை. கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். நம்புவே இயேசுவை. நம்புவே இயேசுவை. நம்புவே இயேசுவை. நம்புவே இயேசுவை. நம்புவே இயேசுவாரி மக்கரபு சதராரி அந்தல கரபா ரிபலகதுனி கமசி அந்தர கலபு. ஹல்லேலூயா. கேன்சரா இருக்கும் போன்ற ஒரு பயம் உனக்குள்ள இருக்குன்னு சொன்னா அந்த பயத்தை தூக்கி எறிஞ்சிரு. இயேசு உன்னை சுகமாக்குறார். இயேசு உயிரோடு இருக்கிறதுனால நீ உயிரோடு இருப்ப. இயேசு உயிரோடு இருப்பதினால் நீ உயிரடைவாய். ரிபகரவா சத்துனவா சியந்தல கரவு. ஹல்லேலூயா. பணக்கஷ்டத்தை சொல்லி மனக்கஷ்டம் அடைஞ்சு வாழ்க்கையில சத்துருன்னு நினைக்கிறியா? இயேசு உயிரோடு இருப்பதினால் வெள்ளிப்பணம் சுமந்து வருகிற மீன்களை உனக்கு தர அவரால் ஆகாதா? நம்பிக்கையை விட்டு விடாதே. கர்த்தர் தைரியமாயிரு. இயேசு 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 என்று சொல்ல 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 அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்ல 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 அவரோட சமீபத்தில் நின்று கொண்டு உன்னை ஆற்றவும் தேற்றவும் உன் வாழ்க்கையை மாற்றவும் அவர் வல்லவராய் இருக்கிறார்.